எஸ், இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம மென்சுரேஷன் அளவியல் வந்து பார்த்தீங்கன்னா சதுரம், செவ்வகம், இணைகரம், சரிவகம், சாய் சதுரம், அதுக்கப்புறம் முக்கோணம், முக்கோணத்தின் வகைகள் நான் எழுதி போட்டிருப்பேன் ஃபார்முலாஸ்லாம். ஸோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசன்ட் டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் ஒரு சில ஒரு 5 to 10 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவியல்லையே தியரி கொஷின்ஸாக கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டயக்ராம் நான் அன்றைக்கி ட்ராப் பண்ணது தெரிஞ்சிருந்தாவே ஸோ இந்த கொஷின்ஸ்க்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதை பற்றி ஒரு 5 to 6 கொஷின்ஸ் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் 6th தேர்ட் டேர்மில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சதுரத்தை பற்றி பார்ப்போம், சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் டிஎன்பிசி கொஸ்டின்ஸு, ரீசன்ட் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே ஜென்ரலாக கேட்டிருக்கிறாங்க. ஃபார்முலாஸும் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இப்போ இந்த லாஸ்ட்டு 2024 டிஎன்பிசி கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா நானும் ஷேர் பண்ணுறேன். அளவியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கொஷின் ஷேர் பண்ணுறேன், 20 கொஷின் பேப்பர் எடுத்து கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப்ல இருக்கிற கொஷின்ஸ் ஆன்சரோடு பாருங்கள். எல்லா கொஸ்டின்ஸுக்குமே லாஜிக் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் இப்போ ஒரு நம்ம ஆல்ரெடி பார்த்த டாப்பிக்கில் எந்த கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ இந்த செஷனில் நான் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் 6th தேர்ட் டேர்மில் இருக்கிற எக்ஸசைஸ் சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் பாருங்கள். ஸோ எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கும், ஆனால் கீழ்கண்ட எந்த வடிவம் செங்கோணமாக இருக்காது. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ ஆல் 4 sides ஆர் ஈக்குவல் பட் நாட் அட் ரைட் ஆங்கிள் நேம், அப்படி எந்த ஷேப் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணுங்க. ஆல் 4 sides ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, ஆனால் ரைட் ஆங்கிள் கிடையாது அப்படிங்கிறாங்க. எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடிவத்தில் செங்கோணமே இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ அது அந்த வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஆல் 4 sides ஆர் ஈக்குவல் பட் நாட் ரைட் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ அது அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா சைடு ஈக்குவலாக இருக்கும், பட் ஆனால் ரைட் ஆங்கிளாக இருக்காது, செங்கோணமாக இருக்காது. ஸோ அந்த வடிவம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரா தி டயக்ராம். ஸோ ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி ஒரு சில கொஷினுக்கு நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணி பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வகம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். செவ்வகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒரு பேரலல் லைனு பெர்பெண்டிகுலர் லைன் இருந்ததுனாவே அது கண்டிப்பாக 90 டிகிரி அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிரும். ஸோ எங்கெங்கெல்லாம் பேரலல் பெர்பெண்டிகுலர் லைன் இருக்குது அப்படின்னும் பேரலல் டு ஹெச்பி பெர்பெண்டிகுலர் டு விபி, இணையான லைனும் செங்குத்தான லைனும் இன கோடுகள் எந்த இடத்துல சந்திக்குதோ இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல 90 டிகிரி, இந்த இடத்துல 90 டிகிரி, இந்த இடத்துல 90 டிகிரி. ஸோ கண்டிப்பாக இதில் எல்லா இடத்துலையுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? செங்கோணம் செவ்வகத்தில் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த இடத்துல 90 டிகிரி. ஸோ எந்த இடத்துல 90 டிகிரி நமக்கு ஃபார்ம் ஆகுது அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஒரு டாட்டர் லைன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸோ அதுதான் டிஃபைன் பண்ணுது. ராதி ஓகேங்களா? இந்த மாதிரி டாட்டர் லைன் போட்டிங்கன்னா ஓகே, இதில் வந்துட்டு 90 டிகிரி கண்டிப்பாக செங்கோணம் முக்கோணம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஒரு ரெக்டாங்கிளில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிவகம். சரிவகம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கோணம் முக்கோணம் இருக்கும். சரிவகம் இதை ட்ரா பண்ணுங்க பார்ப்போம்.
சரிவகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல். சரிவகம் இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்க. சரிவகத்தை ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இந்த லைன் டாட்டர் லைன். ஸோ இந்த லைன் டாட்டர் லைன் அப்படிங்கும்போது இந்த நம்ம இதை என்ன மென்ஷன் பண்ணலாம், ஹைட் இதை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் சரிவகத்தில். ஸோ அப்படிங்கும்போது இந்த லைன் உங்களுக்கு என்னவோ மாறிடும், இந்த இடம் 90 டிகிரி. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரியாக சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இதுலேயே ஒரு செங்கோணம் இருக்கும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து கனசெவகம் கொடுத்துருக்குறாங்க. செவகம் மாதிரி தான் உங்களுக்கு கனசெவகமும். ஓகேங்களா? இன்னொரு ஆப்ஷன் அடுத்து தேர்டு நோட் பண்ணிங்க, சாய் சதுரம். சாய் சதுரத்தில் செங்கோண முக்கோணம் வருமா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வருமா அப்படிங்கிறத கான்செப்ட். ஸோ சாய் சதுரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் தி பேரலோகிராம் மாதிரி தான். பட் ஆனால் 4 சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல். இணைகரத்தில் கூட அந்த இணைகரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவல்னு பார்த்துருப்போம். ஆனால் சாய் சதுரத்தில் 4 பக்கமும் சமம். ஆனால் இது ஒன் ஆஃப் தி இணைகரம் தான், 4 பக்கமும் சமம். ட்ரா தி லைன். எஸ், சாய் சதுரத்தில் 4 பக்கமும் சமம். ஸோ இதில் D1 D2 டயகனல். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டயக்ராமில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியாது. சாய் சதுரத்தில் 4 பக்கமும் சமம். ஆனால் எல்லா சைட்ஸ் ஈக்குவல் தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லா சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன அமையாது, செங்கோண முக்கோணம் அமையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இதில் செங்கோண முக்கோணம் அமையாது. ஸோ ஆல் ஃபோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. கான்செப்ட் கொஸ்டின்லேயே கிளியராக கொடுத்துட்டாங்க. 4 சைட்ஸ் ஈக்குவல் அப்படிங்கும் போது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 4 சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய் சதுரம். இதில் பாருங்க அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுங்க, செங்கோண முக்கோணம் வருமானா, இதில் செங்கோணமாக இருக்காது. அதனால தான் நம்ம பரப்பளவை ½ × D1 × D2 ஃபார்மில் எழுதி போட்டிருக்கிறோம். டயகனல் எஸ், D1 D2னா டயகனல், மூளை விட்டங்கள் அப்படின்னு அர்த்தம். இது ரீசன்ட் டிஎன்பிசி இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லும் போதே டயக்ராம் ட்ரா பண்ணும்போது எந்த இடத்துல செங்கோண முக்கோணம் வரும் அதெல்லாம் நோட் பண்ணிக்கன்னு சொன்னது. இந்த டாட்டர் லைன் மென்ஷன் பண்ணி ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது செங்கோண முக்கோணம் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, செங்கோண முக்கோணம் அப்படிங்கிறது இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்படின்னா இப்படி கூட இருக்கலாம். எல்லாமே செங்கோண முக்கோணம் தான். எஸ், இப்போ 360 டிகிரியில் 360 டிகிரி. எப்படி நீங்கள் வேணால் செங்கோண முக்கோணம் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணலாம். எப்படி ட்ரா பண்ணால் ஃபார்முலா எப்படி மேக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே 3மே செங்கோண முக்கோணம் தான். இது எல்லாமே செங்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் ஃபார்முலா எப்படி மேக் பண்ணுவீங்க? இன்கேஸ் கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு நீங்கள் ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்ததுனால இதில் இந்த 3 டயக்ராம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேரியேஷன் ஆகும். ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும்.
எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? பித்தாகரஸ் தியரம் எப்படி அப்ளை பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கம் 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்போடெனிஸ். இது எல், இது பேஸு. இதை நான் என்ன எழுதி போட்டிருந்தேன்? ஹெச்ன்னு எழுதி போட்டிருப்பது. இது வந்து பார்த்தீங்கன்னா கருணம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ் அடிப்பக்கம். இது எதிர்பக்கம். இது எதிர்பக்கம் அட்ஜசன்ட் சைடு. இது அடிப்பக்கம். அதே இந்த கொஸ்டினில் எங்கே உங்களுக்கு கர்ணம் வரும்? இது இங்கே இடத்துல 90 டிகிரி. இங்கே தான் உங்களுக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் கர்ணம். ஓகேங்களா? இது வந்து பேஸ். இது பேஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பக்கம். ஸோ இந்த மாதிரி இது இந்த இடத்துல இங்கே தான் உங்களுக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் உங்களுக்கு கர்ணம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்பக்கம், இது எதிர்பக்கம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு செங்கோணம் முக்கோணம் அப்படிங்கிறது எப்படி ட்ரா பண்ணாலுமே 90 டிகிரி லைனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்ணம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 90 டிகிரி இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி கூட டயக்ராம் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி டயக்ராம் கொடுக்கலாம். எப்படி வேணால் கொடுத்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு கான்செப்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும்? 90 டிகிரி எந்த இடத்துக்கு ஃபார்ம் ஆகுது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா கருணம் அப்படின்னு தெரிஞ்சதுனாவே நீங்கள் ஃபார்முலா நீங்கள் மேக் பண்ணிடலாம். ஏன்னா ஃபார்முலா படிச்சுருப்பீங்க பித்தாகரஸ் தியரத்தில். கர்ணம் ஸ்கொயர்டு, அது ஹைப்போடெனிஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பேஸ் அடிப்பக்கம் இன்டூ அடிப்பக்கம் ஸ்கொயர்டு ப்ளஸ் எதிர்பக்கம் ஸ்கொயர்டு நீங்கள் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஆனால் எது ஹைப்போடெனிஸ், எது எதிர்பக்கம், எது அடிப்பக்கம் தெரிஞ்சிருக்கணும். செங்கோண முக்கோணத்தில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்படி தான் டயக்ராம் எப்படி வேணால் டயக்ராம் கொடுத்து கேட்பாங்க கொஷின் பேப்பரில். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்காக ஒரு 4 to 5 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க இதே மாதிரி. ஸோ அது எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம ட்ராப் பண்ணதை வச்சு நீங்கள் ஆன்சர் ஈஸியாக நோட் பண்ணி எழுதிடலாம். அதே மாதிரி 4 பக்கம் இருக்கிறது எல்லாமே நாற்கரம். ஓகேங்களா? நாற்கரம்னா குவாட்ரிலேட்ரல் அப்படிங்கிறது 4 பக்கமும் இருக்கக்கூடிய பகுதி. அது இணைகரமாக இருக்கலாம், அது சரிவகமாக இருக்கலாம், சாய் சதுரமாக இருக்கலாம், இது எல்லாமே ரெக்டாங்கிளாக இருக்கலாம். இது எல்லாமே நாற்கரம் தான். பட் ஆனால் நமக்கு அந்த கண்டிஷன் எது கொஷினில் என்ன கொஷின் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 பக்கம் இருக்கிறது எல்லாமே குவாட்ரிலேட்ரல் தான். ஸோ அதில் என்னென்ன கண்டிஷன் கொஷினில் கேட்குறாங்க? ஃபார் இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 பக்கமும் இருக்கக்கூடியது கேட்டிருக்காங்க. எல்லா பக்கமும் ஈக்குவல்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு செங்கோண முக்கோணம் இருக்காது. வந்து பார்த்தீங்கன்னா எது சார்னா சாய் சதுரம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி ஏன் பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அப்போ தான் உங்களால் மேக்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற முடியும். இந்த மென்சுரேஷன் அப்படி தான் ரீசன் டிஎன்பிசியில் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசி எழுதும்போது இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த பேசிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சம்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. கான்செப்ட் தெரிஞ்சு செம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாமு. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஏன்னா நான் அந்த போன கிளாஸ்லேயே சொல்லியிருக்கணும் அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த கொஷின்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் சரி இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபார்முலா மேக் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஹைப்போடெனிஸ் எங்கே வரும், அது எதிர்பக்கம் எங்கே வரும், அடிப்பக்கம் எங்கே வரும்னு சொல்லி எந்த மாதிரி டயக்ராம் கொடுத்தாலுமே நீங்கள் மேக் பண்ணிடலாம். ஓகேங்களா? 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாவே ஃபார்முலா நீங்கள் கரெக்டாக அந்த டயக்ராமில் நீங்கள் இதுதான் கர்ணம், இதுதான் அடிப்பக்கம் வேல்யூ நீங்கள் அப்போ தான் கரெக்டாக சப்ஜெக்ட் பண்ண முடியும். நீங்கள் கர்ணம்ங்கிற இடத்துல கொண்டு போய்ட்டு அடிப்பக்கத்தோட வேல்யூவை சப்ஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்டையர் ப்ராப்ளமும் தப்பாயிரும். ஸோ அதனால் கிளியராக நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதனால தான் மேக்ஸில் 90 டிகிரி லைனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். எஸ், அடுத்தது ப்ராப்ளம் நம்பர் 2.
இது ஒரு ரீசன் டிஎன்பிசி கொஷின் தான். இது ஒரு நாற்கரம். இது ஒரு நாற்கரம். 4 பக்கங்கள் மற்றும் 4 கோணங்கள் வேறுபட்டவை. இது ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், ஏன்னா நம்ம போர்டில் தான் எழுதி போடுறது. இது ஒரு நாற்கரம். இதன் 4 பக்கங்கள் மீன்ஸ் நம்மக்கிட்ட இது கிடையாது, பென் டூல் கிடையாது. ஆக்சுவலாக ஜியோமீட்டில் தான் நான் மொபைல்லேயே ஹேண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எழுதி போட்டு தான் டீச் பண்ணுறேன். பட் இதுவே போதுமானது, உங்களுக்கு தேவை சப்ஜெக்ட் நாலேஜ் தான். இந்த 4 பக்கங்கள் கொஞ்சம் 1 வீக் அப்படியே அடாப்ட் ஆகிட்டிங்கன்னா அப்புறமே புரிஞ்சிடும் உங்களுக்கு. சப்ஜெக்ட் புரிஞ்சுனாவே போதுமானது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இதன் 4 பக்கங்கள் மற்றும் 4 கோணங்கள் கூட வேறுபட்டவை. மற்றும் 4 கோணம் வேறுபட்டவை. இட் இஸ் எ பிளேன் ஃபிகர் ஆஃப் 4 sides. இங்கிலீஷில் என்ன நோட் பண்ணிக்கங்க. இட் இஸ் எ பிளேன் ஃபிகர் ஆஃப் 4 sides, comma, all sides are different and all the 4 angles also differ. இது ஒரு பிளேன் ஃபிகர் தான், 4 sides சொல்லிட்டாங்க. தமிழில் நமக்கு இது ஒரு 4 பக்கம்னா நாற்கரம் தெரியும். ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆல் தி 4 angles ஆல்சோ டிஃபர். ஸோ 4 சைடுமே டிஃப்ரெண்ட்டு, 4 ஆங்கிளுமே டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டாங்க. 4 சைடு 4 sides ஆர் ஆல் சைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆல் தி 4 angles ஆர் டிஃபர். ஸோ அதில் என்ன ஆப்ஷன் வந்து சாய் சதுரம், அதுக்கப்புறம் செவ்வகம், ட்ரெபீசியம் சரிவகம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இணைகரத்தில் செவ்வகத்தில் பாருங்கள். செவ்வகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4 கோணங்கள் வேறுபட்டவை கிடையாது. சரி, செவ்வகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வகம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் 2 இடத்துல 90 டிகிரி நமக்கு பார்த்தாவே தெரியுது. 4 சைடு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ இது ஆப்ஷனில் வராது. கண்டிப்பாக செவ்வகம் வரவே வராது. சாய் சதுரம் பாருங்க. சாய் சதுரமும் வந்து பார்த்தீங்கன்னா சாய் சதுரம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 4 பக்கமும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த 4 பக்கமும் சாய் சதுரம் ஈக்குவல்னா இப்போ எழுதி போட்டோம் நம்ம. ஸோ கண்டிப்பாக சாய் சதுரமும் வராது. ஓகேங்களா? வேற என்ன சார் வரும் அப்படின்னா சரிவகம் தான். நோட் பண்ணிங்க. சரிவகத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸுமே டிஃப்ரெண்ட். நாலு சைட்ஸ்னா இது ஏ ஒரு வேல்யூ, பி ஒரு வேல்யூ, சி ஒரு வேல்யூ, டி ஒரு வேல்யூ இருக்கும். பட் இது ஒரு நாற்கரம். இது இட் இஸ் எ பிளேன் ஃபிகர் ஆஃப் 4 sides. எஸ், 4 பக்கமும் டிஃப்ரெண்ட், 4 கோணங்களுமே வேறுபட்டவை தான். அதனால தான் இதுக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னா இதுக்கு சரிவகம். கொஸ்டின் பேப்பரில் அப்படியே ட்ரெபீசியம்னே டைப் ஆகிருக்குது, அது தெரிஞ்சு வச்சுங்க. ஆனால் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 லாங்குவேஜுமே எழுதி வச்சுங்க. ஆப்ஷன் இந்த மாதிரி ட்ரெபீசியம்ங்கிறது இங்கிலீஷாக டைப் ஆகிருக்குது. சரிவகம் சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அடுத்த ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கிறாங்கன்னா சாய் சதுரத்தோட வேறு பேர் கேட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு சாய் சதுரமும் இணைகரமும் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். நோட் பண்ணிங்க.
என்ன சார் சாய் சதுரத்துக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் அப்படின்னா, உங்களுக்கு சாய் சதுரம் 4 பக்கமும் சமமா இருக்கும். இணைகரம் 2 பக்கம் மட்டும் சமமா இருக்கும். அவ்வளவுதான். கொஸ்டின் நம்பர் 3. சாய் சதுரத்தின் வேறு பெயர். ஸோ இதெல்லாம் பாருங்க, ரொம்ப நம்ம பேசிக் லெவலில் தான் கொஷின்ஸே கேட்டிருக்கிறாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணாமல் அவன் வெறும் ஃபார்முலா மட்டும் படிக்கிறான் பையன். சதுரம்னா இப்போ ஓகே இவ்வளோதான், செவ்வகம்னா ட்ரையாங்கிள்லாம் ஃபார்முலா படிச்சிடலாம். டைரெக்டாக கொஷின் கேட்பாங்க, டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம். அதெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு தான். நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கே பாருங்கள் எவ்வளோ ப்ராப்ளம் வேரியேஷன் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அப்படிங்கும்போது காம்படிட்டிவ்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த மாதிரி பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். சாய் சதுரத்தின் வேறு பெயர். அனதர் நேம் ஆஃப் ரோம்பாய்டு. வேற நேம் என்ன வரும்? இப்போ தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சாய் சதுரமும் இணைகரமும் கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் இணைகரத்துக்கு 2 பக்கம் சமமாக இருக்கும், சாய் சதுரத்துக்கு 4 பக்கமும் சமமாக இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் டயக்ராம் இருக்கும். இதுவும் பேரலல். இது ஏ, இது ஏ, இது ஏ, இது ஏ. இது இணைகரம். இது ஏ ஏ. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதை பி பின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் உங்களுக்கு இந்த ரெண்டு சைடு ஈக்குவல். இது இணைகரம். இதுதான் இந்த கொஷினுக்கு இது ஈக்குவல் டு சாய் சதுரம் அப்படிங்கிறோம். தெரிஞ்சு வச்சுங்க, இது ரீசெண்ட் டிஎன்பிசி கொஸ்டின். இப்போ பாருங்க, மேக்ஸ்ல சரியான பேசிக்ஸாக நிறைய கொஷின்ஸ் இதே மாதிரியே கேட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட. சரிவகம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் எழுதி போட்டேன். சரிவகம்னா என்னது உங்களுக்கு? ஆப்ஷன் பாருங்க. நீங்க ஆப்ஷன் இருந்தால் இந்த ஒரு சில கொஸ்டின்ஸ்ல எடுக்க முடியும். இந்த மாதிரி கேட்டாங்களா கூட. சரிவகம்னா ஓகே, இந்த மாதிரி முன்னாடி நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணியிருப்போம். அடுத்த கொஸ்டின் நோட் பண்ணீங்க. சரிவகம் எனப்படுவது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல கொடுத்துருக்குறாங்க. டேஸ் இஸ் கால்டு ட்ராபிசியம். சரிவகம்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் பாருங்க. எதிர் பக்கங்கள் சமமானது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சரிவகம் ட்ரா பண்ணுங்க. டயக்ராம் ட்ரா பண்ணாமல் ஆன்சர் ஒரு சிலருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது நம்ம டாட்டர் லைன். இந்த இடத்துல உங்களுக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கங்கள் மேபி சமமாக இருக்கலாம். எந்த 2 பக்கங்கள் சமமாக இருக்கலாம் அப்படின்னா, பி அண்ட் டி வந்து பாத்தீங்கன்னா சமமாக இருக்கலாம். எதிரெதிர் பக்கங்கள் சமமானதுன்னு கொடுத்துருக்காங்க. எதிரெதிர் பக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி எடுத்துக்க முடியும்? எனி டூ சைட்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிறது இதுல கான்செப்ட். எதிரெதிர் பக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா சமமாக இருக்காது. ஏன்னா 4மே டிஃபரெண்ட். உங்களுக்கு ஏதேனும் 2 பக்கங்கள் தான் சமமாக இருக்கும். ஆனா இந்த கொஸ்டின்ல ஆன்சரே தப்பா கொடுத்துருப்பாங்களாட்டுது. ஆப்போசிட்ஸ் ஆர் ஈக்குவல்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. இது இந்த ஏதாவது ஒன் ஆஃப் த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ஸ் ஈக்குவல்னு தான் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இது நோட் பண்ணிங்க. ஏதேனும் 2 பக்கங்கள் சமமாக இருக்கும்.
இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் ஒரு டைம் நோட் பண்ணி வச்சுங்க. நான் இதில் ஏதாவது வேரியேஷன் இருந்ததுன்னா நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் எடுத்துக்கிறாங்க. ஏதாவது ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும்னு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அது வந்து ஐசோலஸ் ட்ரபீசியம் தான் ஈக்குவல்னு கொடுத்துருக்குறாங்க. இவங்க எப்படி இந்த கொஷின்ஸ் மேக் பண்ணாங்கன்னு தெரியல. இதில் உங்களுக்கு குவாட்ரிலேட்டர் இந்த 4 பக்கம் இதில் ட்ரபீஸ் சரிவகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பேர் வந்து பேரலல் சைடுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒன் ஆஃப் த பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் சைடு, ஆப்போசிட்ஸாக ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. நெக்ஸ்ட் நோட் பண்ணிங்க. நாற்கரங்களின் உள் கோணங்களின் கூட்டுத்தொகை. நாற்கரங்களின் உள் கோணங்களின் கூட்டுத்தொகை. ஸோ இது எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்? எவ்வளோ? 360 டிகிரி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் இன் குவாட்ரிலேட்டர். சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இன் குவாட்ரிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. இது ரெண்டு எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. நாற்கரத்தின் உள் கோணங்களின் கூட்டுத்தொகை அப்படின்னு ஒரு இடத்துல கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. 360 டிகிரி. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பாருங்க. எந்த வகையான முக்கோணத்தின் உள்கோணத்தின் கூட்டுத்தொகை 180 டிகிரி? ஓகேங்களா? இந்த சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் எனி டைப் ஆஃப் ட்ரையாங்கிள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் நான். ஸோ அதான் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக்காக எந்த வகையான முக்கோணத்தின். ஸோ நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது தான் கொஸ்டின்ஸ் வந்து லாஜிக்காக கேட்குறாங்க. எந்த வகையான முக்கோணத்தின் உள்கோணத்தின் கூட்டுத்தொகை. எந்த எனி டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 180 டிகிரி தான். அதனுடைய ஷேப் எப்படி இருந்தாலும் இது சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது ஆங்கிள். So the sum of interior angle of any type of triangle. ஒன் எயிட்டி டிகிரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அசமபக்க முக்கோணம்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சொல்லுங்க பார்ப்போம். நான் தான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். அசமபக்க முக்கோணம்னா அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்குங்களா, இல்லை அனைத்து கோணங்களும் சமமாக இருக்குமா, சமச்சீர் கோடு நிறைந்ததா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷனில். ஸ்கேலன் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் எப்படி தான் இருக்கும். அதுலேயே வேர்ட்ஸ்லேயே மீனிங் இருக்குது. அசமபக்க முக்கோணம் அப்படின்னா சுற்றளவு நான் ஃபார்ம்ல எழுதி போட்டிருப்பேன். உங்களுடைய பரப்பு பெரிமீட்டர் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. கொஸ்டின் நம்பர் 7 நோட் பண்ணிக்கங்க.
டேஸ் அசமபக்க முக்கோணம். ஸோ அசமபக்க முக்கோணம் அப்படிங்கிறது அனைத்து பக்கங்களும் சமமற்றவை. இதை நான் சென்டென்ஸாக எழுதி போட்டிருக்க மாட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸ்கேலன் ட்ரையாங்கிள்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல் சைட்ஸ் ஆஃப் ஏ ஸ்கேலன் ட்ரையாங்கிள் இஸ் அன்ஈக்குவல், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எழுதி டயக்ராம் ட்ரா பண்ணும்போது சொல்லியிருப்பேன். இது ஏ, இது பி, இது சி, பெரிமீட்டரும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ஏரியா பரப்பளவு கண்டுபிடிக்க ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. அந்த கிளாஸில் நான் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக கொஷின் தியரியாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் 1 or 2 கொஷின்ஸ் கூட கேட்பாங்க. உங்களுக்கு இந்த டாபிக் மட்டும் கிடையாது, எந்த டாபிக் வேணாலுமே உங்களுக்கு பேசிக் ஃபார்முலா வச்சு என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ணலாம். பேசிக் கான்செப்ட் வச்சு கொஸ்டின்ஸு கிரியேட் பண்ணலாம். ஸோ அதனால தான் கிளாஸ் ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுங்க. அது ஏன் அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். வெறும் ஃபார்முலா மட்டும் படிச்சிருந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டாலும் நீங்கள் எதிர்பார்த்த 3 கொஷினில் 1 மென்சுரேஷனில் 3 கொஷின் கேட்பாங்க அளவியலில். ஒரு கொஷின் போச்சு அப்படின்னா இன்னும் இது போக ரீசனிங் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் தமிழில் 122 அப்படிங்கிறது இந்த சிலபஸ்க்கு உங்களுக்கு நல்லாவே கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இதே மாதிரி இன்னொரு கொஷின் பாருங்க. சமமான சுற்றளவுடைய எல்லா வகையான முக்கோணங்களிலும் அதிகமான பரப்பளவு உடைய முக்கோணம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிமீட்டர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சேம். ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இருசம பக்க முக்கோணமாக இருந்தாக்கலாம், அசம பக்க முக்கோணம், இல்லை அப்படின்னா குறுங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம். ஸோ எனி ட்ரையாங்கிள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஆனால் அதிகமான பரப்பளவு உடைய முக்கோணம் எதுன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நோட் பண்ணிங்க, இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் லாஜிக்கான கொஸ்டின். சுற்றளவு எல்லா முக்கோணத்துக்குமே சேம் சார். எல்லா முக்கோணத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் 50 சென்டிமீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி முக்கோணம் இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, இந்த முக்கோணம் இப்படி இருந்தாலும் ஓகே, இல்லை முக்கோணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, இருசம பக்க முக்கோணம். இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் முக்கோணமாக இருந்தாலுமே சுற்றளவு வந்து காமன் அப்படிங்கிறாங்க. சுற்றி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 5 சென்டிமீட்டர், இதுவும் 5, இதுவும் 5, இதுவும் 5, இதுவும் 5, இதுவும் 5. ஸோ எல்லா சைட்ஸுமே கொஷின் எழுதிங்க. சமமான சுற்றளவுடைய எல்லா வகையான முக்கோணங்களிலும் சமமான சுற்றளவுடைய எல்லா வகையான முக்கோணங்களிலும் அதிகமான பரப்பளவு உடைய முக்கோணம். ஸோ எனி டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் பெரிமீட்டர் இஸ் சேம், ரைட்? ஆனால் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க.
அதிகமான பரப்பளவு உடைய முக்கோணம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றளவு சேமாக இருந்தாலும் உங்களுக்கு ட்ரையாங்குக்கு தகுந்த மாதிரி ஏரியா சேஞ்ச் ஆகும். ஏன்னா அதனோட ஹைட் ஃபேக்டர் இருக்குது, நம்ம ஃபார்முலாவே பார்த்துருப்போம். அதிகமான பரப்பளவுடைய முக்கோணம், இதுக்கு ஆப்ஷன் வந்து சமபக்க முக்கோணம். ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ட்ரையாங்கிளில் நிறைய கான்செப்ட் வச்சு கொஷின் கேட்குறாங்க. டிஎன்பிசி கொஷினில் நிறைய ட்ரையாங்கிள் வச்சு கொஷின்ஸ் கேட்குறாங்க. எஸ், இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆக்சுவலாக நீங்கள் எப்போ சார் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் லிசன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம், இந்த மாதிரி கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் டிஎன்பிசிலேயே. இப்போ தான் ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான், இப்போ நான்லாம் கேட்கல. ஆல்ரெடி டிஎன்பிசி லேட்டஸ்ட்டாக நடந்த இந்த 2024 நவம்பர் டிசம்பரில் நடந்த எக்ஸாமோடைய கொஷின்ஸ் தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்குறேன். ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜென்ரல் ஸ்டடீஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே காமன் தான். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கங்க. இந்த கான்செப்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 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 3 ப்ராப்ளம்ஸ் மட்டும் இன்னைக்கு பேசிக் பார்ப்போம். நெக்ஸ்ட் செஷனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரீஃபாக டீச் பண்ணுறேன். மீன்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்ஸ்லாம் நோட் பண்ணிக்கங்க. ப்ராப்ளம் நம்பர் 1, சிக்ஸ்த்து தேர்ட் டேர்ம். ஸோ இந்த மாதிரி தான் குரூப் 4 கொஷின் மேக்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் கேட்குறாங்க எல்லா டாப்பிக்லையுமே. ஒரு சில கொஷின் லாஜிக்காக இதெல்லாம் ஆன்சர் பண்ண தெரியாமல் தான் கட் ஆஃப் வந்து இப்போ தமிழ் ஆல்ரெடி மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, மேக்ஸும் ஆல்ரெடி இந்த மாதிரி கொஷின் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாயிருது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ ஜிஎஸ் அந்த பக்கம் சரியாக பண்ணலைனாலும் போயிடுது. அதனால தான் 155, 158, 165 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க் நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஒரு 185, 190 நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் போதும். ஓகேங்களா? 160, 165லாம் நீங்கள் ஈஸியாக கூட ஓகே பண்ணிடலாம். நீங்கள் இந்த 185, 190 நம்ம வேணும் அப்படின்னா நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் கொஸ்டின்ஸ் நிறைய கிராக் பண்ணலாம். அவ்வளோதான் வித்தியாசம். புக்கில் சம்ஸ் எல்லாமே சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. எக்ஸசைஸ் சம்லாம் பாருங்கள், டீச் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. ப்ராப்ளம் நம்பர் 1, ப்ராப்ளம் நம்பர் 1 இந்த யூனிட்ல 6th தேர்ட் டேர்ம் சுற்றளவு பரப்பளவு எல்லாமே சதுரத்துக்கு தான் பார்க்க போகிறோம். சதுரம், அதுக்கப்புறம் செவ்வகம், இதனுடைய சம்ஸ் தான் நம்ம டீச் பண்ண போகிறோம். சும்மா பேசிக்காக ஒரு சம் எழுதி, ஒரு சதுரத்தோட நீளம் ஒரு சதுரத்தின் நீளம் சென்டர் ஆஃப் த போர்டு. ஓகே, ஒரு சதுரத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் அகலம் 10 சென்டிமீட்டர் எனில் சுற்றளவு காண்க.
ஸோ என்ன கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியணும். ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கங்க. ஏன்னா பேசிக்ஸ்லேருந்து போக போக உங்களுக்கு சம்ஸ் அப்போ தான் புரியும். ஸோ லென்த்து கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷில் ஒரு டைம் கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கங்க. இஃப் தி லென்த் ஆஃப் ஏ if the length of a rectangle இதுக்கு ஒரு நிமிஷம் இல்லை, செவ்வகம்னு கொடுத்துருக்குறாங்க ஸ்கூல் புக்கில். இந்த இடத்துல தமிழ் புக்கில் பாருங்கள் சதுரன்னு சொல்லி லென்த்து பிரெத்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கிலீஷில் பாருங்கள், இஃப் தி லென்த் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் இஸ் 12 சென்டிமீட்டர் அண்ட் த பிரெத் இஸ் 10 சென்டிமீட்டர் ஃபைண்ட் தி பெரிமீட்டர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இதுதான் தமிழ் புக்குக்கு இங்கிலீஷ் புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். தமிழ் புக்கில் பாருங்கள் சதுரத்து நீளம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்படின்னா ஸ்கொயரில் எடுத்து போட்டுருவீங்க, 4 × n போட்டுறாதீங்க. ஒரு சதுரத்தோட நீளமும் அகலமும் வேரியேஷனாக இருக்குது, அது வந்து செவ்வகம்னு அர்த்தம். கொஸ்டின் அப்படி தமிழ் அப்படி கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷில் நோட் பண்ணிக்கங்க. இஃப் தி லென்த் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் இஸ் 12 சென்டிமீட்டர். ஸோ அதனால தான் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில கொஸ்டின் இங்கிலீஷில் படித்தா கொஞ்சம் சீக்கிரமாக புரிஞ்சிடும். தமிழ் அந்த உடனே படித்தா பொருள் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். ஆனால் இங்கிலீஷில் படித்தா கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். தி லென்த் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் இஸ் if the length of a triangle is if the length of a rectangle is if the length of a rectangle is 12 centimeter, the breadth is 10 centimeter, find the perimeter, find its perimeter. இப்போ நம்ம பையன் சதுரன் பார்த்துட்டானாவே என்ன பண்ணிடுவாங்க, பெரிமீட்டரோட ஃபார்முலா 4 × n போடுங்க அப்படின்ட்டுருவாங்க நிறைய பேர். ஸோ அதனால் கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி அதை இன்கேஸ் தமிழில் என்னடா அது சதுரம் கொடுத்து நீல அகலம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு டைம் இங்கிலீஷில் கூட படிச்சு பாருங்க. இங்கிலீஷில் கரெக்டாக ரெக்டாங்கிள்னு கொடுத்துருக்குறாங்க, அது செவ்வகம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். breadth is 10 சென்டிமீட்டர். ஸோ என்னுடைய பெரிமீட்டர் கேட்குறாங்க. பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா என்னது? பெரிமீட்டர்னா சுற்றளவு. டயக்ராம் இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. என்னுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர், என்னோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா என்ன எழுதி போட்டுருக்குறோம் ஆல்ரெடி நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்க, 2 × L + B. இது இன்கேஸ் உங்களுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதா L × Bன்னு போட்டுடலாம். 2 × L + B. ஃபார்முலா மனப்பாடம் பண்ண தேவையில்லை பெரிமீட்டருக்குலாம். 2 × L வந்து பார்த்தீங்கன்னா 12, 10. ஸோ எப்பவுமே போர்ட் மாஸ் அப்ளை பண்ணி சம்மை சால்வ் பண்ணுங்கள். எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் போர்ட் மாஸ் தெரியாமல் சம்மை சால்வ் பண்ணிடாதீங்க. ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், அடிஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் போர்ட் மாஸ் தெரிஞ்சு வச்சிங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் எல்லா சம்ஸ்க்கும் இது நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ 2 × 12 + 10 அந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா 22. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2 × 22 44. ஸோ யூனிட் கன்வர்ஷன் பெரிமீட்டர் அப்படின்னா சென்டிமீட்டர் தான் வரும், நமக்கு ஏரியா கேட்கல. ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பேசிக் ப்ராப்ளம். இதுலேயே ஒரு நீங்கள் சம்ஸை ரீட் பண்ணி கரெக்டாக நீங்கள் கிவன் டேட்டா எடுத்து எழுதுனீங்கன்னா தான் வந்து உங்களால் ஆன்சர் என்ன ஃபார்முலான்னு கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ண முடியும். டேரெக்டாக சதுரன் பார்த்துட்டு சதுரத்தோடைய சுற்றளவு 4a அப்படின்னு போட்டு, இல்லை 4 × 12 48, இல்லை 4 × 10 40 போட்டுறாதீங்க. இங்கிலீஷில் கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இதில் சொல்லிட்டாங்க இங்கிலீஷில் என்ன இருக்குதோ அதுதான் ஃபைனலாக டெசிஷன்.
கொஷின்ஸ் தமிழில் இன்கேஸ் கரெக்ஷன் இருந்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆல்ரெடி டிஎன்பிசிலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நீங்களே ஓஎம்ஆர் ஷீட்டோ இல்லை கைட்லைன்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷில் கிளியராக கொஷின் கொடுத்துருக்குறாங்க, ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் ஏதாவது ஒரு சில இடத்துல சொல்கிற வேரியேஷனை நோட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் எல்லாமே உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஈவன் உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இர்ரெகுலர் ஷேப்னா கூட கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பு, ஒரு டி ஷேப்பு, இதெல்லாம் இந்த மாதிரி கூட கொடுத்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவு பரப்பளவு கேட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், நானே டீச் பண்ணுற பாருங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது, 6th புக்கில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்மில் கொஸ்டின் நம்பர் 11, 12, 13, 14, 15 ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொள்கை குறிப்பு வினாக்கள், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட்மெண்ட்டாக கொஷின் கொடுத்துருக்குறாங்க 3.1, 3.2. ஸோ எல்லாமே ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு டைப்பில் நீங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ 3.1, 3.2ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ண எவ்வளோ சம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் எல்லா மேக்ஸில் சார் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். மென்சுரேஷன் படிச்சிங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம். சிம்பிள் எல்லா டாப்பிக்கும் எல்லா சம்ஸும் உங்களுக்கு கிளியராக கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஓவராலாகவே சப்ஜெக்ட் நாலேஜ் வரும். சும்மா 4 ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு வந்துட்டு ஏதாவது 2 கொஸ்டினை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் நாலேஜ் வராது. அந்த 15 to 18 கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் கிராக் பண்ண முடியும் மேக்ஸில். 15லேருந்து 18 கொஸ்டின்ஸ் ஓகே ஓரளவுக்கு நீங்கள் கிராக் பண்ணிடலாம். அந்த 23, 25லாம் வேணும் சார் எனக்கு அப்படின்னா சப்ஜெக்ட் நாலேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி இருந்த பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் அப்படியே புக்கு இருந்து டிட்டோவாக கேட்டாங்க, ஆன்சர் மனப்பாடம் பண்ணி ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க நான் வந்து இப்படியே மனப்பாடமே பண்ணிட்டு போய் கூட ஆன்சர் பண்ணிட்டேன் சார்னு. ஆல்ரெடி கேட்ட கொஷின் இப்போ ஆல்ரெடி குரூப் 2, குரூப் 1 இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஷின்ஸ்லாம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணுறாங்க ஆன்சர் கீழே 1 வீக்கில். ஸோ அதெல்லாமே நானே ஷேர் பண்ணுற மாதிரிங்க, நீங்களே பார்க்கலாம், நானும் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் மேக்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் கிளாஸை ஃபுல்லாக லிசன் பண்ணி நோட்ஸ் எடுங்க. நெக்ஸ்ட் 2 செஷனில் ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணுவோம்.